அந்த காட்டில் கைவிடப்பட்ட குடிசையில் கியனின் எரியும் சிறிய தீ சுடர்விட்டு நடனமாடியது. வெளியே பிரம்பு சுவரில் 2 மனிதர்களின் நிழல்களை வீசியது. மழை சிறிது நேரம் குறைந்து காற்று அலறியது. இரவை கிழித்தெறிய முயல்வது போல் இருந்தது. லான் அத்தை குனிந்து உட்கார்ந்தார். அவரது உடல் நனைந்து போயிருந்தது. குளிர் மற்றும் விழுந்ததால் ஏற்பட்ட தலைகிறுகிறுப்பினால் மெல்லிய தோள்கள் நடுங்கின. 25 வயது இளைஞன் தனது மெல்லிய மழைக்கோட்டை அவள் மீது போர்த்தினான். அவன் குரல் கிட்டத்தட்ட கத்துவது போல் இருந்தது. ஆனால் பீதியால் நிறைந்திருந்தது. நீங்கள் தனியாக போகக்கூடாது என்று நான் சொன்னேனே. ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறீர்கள்? லான் அத்தை பலவீனமாகச் சிரிக்க முயன்றார். போய் வா. நான் பரவாயில்லை. பரவாயில்லை என்றால் என்ன? நீங்கள் மயங்கி விழுந்தால் நான் பயந்து சாகிறேன். கியன் கடுமையாகச் சொன்னான். ஆனால் பின்னர் அவன் குரல் தாழ்ந்தது. அவன் பார்வை மருமகனின் பார்வையாக இல்லை, ஆனால் ஒரு முழு மனிதனின் பார்வையாக இருந்தது. தீயின் வெப்பம், கியனின் கோட்டின் வெப்பம் மற்றும் அவனது உறுதியான உடலின் வெப்பம் அவனை அருகில் அமர்ந்திருந்தபோது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கைம்பெண்ணாக இருந்த அந்த பெண்ணை நோக்கி வந்தது. அத்தை தன் இதயம் மின்சாரம் பாய்வது போல் உணர்ந்தாள். கியன் மழைச் சத்தத்தை மீறும் அளவுக்கு மெதுவாக முணுமுணுத்தான். அத்தை, என்னை தவிர்க்காதீர்கள். நான் அதை தாங்க முடியாது. உங்களை இழக்கப் போவதாக உணர்ந்தேன். லான் அத்தை நடுங்கினார். கண்ணீர் கண்களில் துளிர்த்தது. ஆனால் நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். நான் ஏற்கனவே. வயது முக்கியமில்லை. கியன் குறுக்கிட்டான். அவன் குரல் உறுதியாக இருந்தது. முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் ஏற்கனவே என் இதயத்தில் இருக்கிறீர்கள். லான் அத்தை தலையை குனிந்தார். கண்ணீர் சொட்டியது. அந்த தருணத்தில் மழைத்துளிகள் சத்தத்துக்கிடையே வாய்ச்சொல்லால் பிரிக்கப்பட்ட 2 ஆத்மாக்கள் எப்போதையும் விட நெருக்கமாக வந்தன. எல்லாம் பல வாரங்களுக்கு முன்பே தொடங்கியது. அந்த நாளில் விதி சோலி கிராமத்தின் இந்த 2 மனிதர்களை ஒன்றாக கொண்டு வந்தது. லான் அத்தைக்கு இப்போது 48 வயது. அவர் 30 வயதிலிருந்தே கைம்பெண்ணாக இருந்தார். லான் அத்தை என்று குறிப்பிடும்போது அவர் கனிவான, பாசமுள்ள ஆனால் துர்ப்பாக்கியவசியமான பெண்ணாக நினைவுகூரப்பட்டார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர் தனிமையில் வாழ்ந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அடுப்பங்கரையில் உலர்ந்த விறகு கட்டி போல் இருந்தார். அன்று சூரியன் மழையின் பல நாட்களுக்குப் பிறகு மெல்ல மெல்ல வெளிவந்தது. லான் அத்தை மரங்கட்டைகளை சேகரிக்க காட்டிற்கு செல்ல தயாராக ஒரு கூடையை சுமந்து கொண்டிருந்தார். வாசலில் இருந்து வெளியே வந்ததும், அத்தை, எனக்காக காத்திருங்கள் என்ற குரலை கேட்டார். திரும்பி பார்த்தபோது அதே கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞன் கியனை கண்டார். அவன் உயரமாக, தோள்கள் அகலமாக, கண்கள் பிரகாசமாக இருந்தன. கியன் ஒரு கத்தியை கையில் பிடித்துக்கொண்டு ஓடி வந்தான். நான் அம்மாவுக்கு உதவி முடித்துவிட்டேன். நீங்கள் தனியாகச் செல்வதை பார்த்தேன். எனவே உங்களை பின்தொடர்ந்தேன். இருவராக காட்டிற்குச் செல்வது பாதுகாப்பானது. லான் அத்தை மெதுவாக தலையசைத்தார். இளைஞனுடன் செல்வது அவருக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. பாதை மழுங்கலாக இருந்தது. கியன் முன்னால் சென்று வழியில் உள்ள முட்செடிகளை வெட்டினான். லான் அத்தை பின்னால் சென்றார். அவனது அகலமான, உறுதியான முதுகை பார்த்து பாதுகாப்பு மற்றும் அன்பு கலந்த உணர்வு அவருக்குள் எழுந்தது. நீ எப்படி ஒரு ஆண்மகன்? நீ மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறாய்.
அவர் தன்னையறியாமல் கேலி செய்தார். ஹியன் திரும்பி பார்த்து கனிவாகச் சிரித்தான். அத்தை, நீங்கள் என்னை இழிவுபடுத்துகிறீர்கள். நான் உங்களை அம்மாவைப் போலவே நேசிக்கிறேன். உங்களுக்கு சிறிது உதவுவது என்ன பிரச்சினை? இந்த வார்த்தைகள் லான் அத்தையின் இதயத்தை நிறுத்தியது. 50 வயதை நெருங்கிய அந்த பெண்ணின் இதயம் திடீரென்று நடுங்கியது. காட்டை அடைந்ததும் ஹியன் அனைத்து கடினமான வேலைகளையும் செய்தான். அவன் சட்டையின் சலவைகளை மேலே தூக்கி வேகமாக வெட்டினான். வியர்வை அவனது நெற்றியில் மின்னிற்று. லான் அத்தை அவனை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளே ஒரு பெயரிட முடியாத உணர்வு எழுந்தது. விறகுகளை கட்டும் போது ஹியன் பெரிய மூட்டையை சுமக்க வலியுறுத்தினான். லான் அத்தை கவலையுடன், விட்டுவிடுங்கள், மக்கள் சிரிப்பார்கள், நாம் ஒவ்வொருவரும் ஒரு மூட்டையை சுமக்க வேண்டும். ஹியன் சிரித்தான். அத்தை, நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் சொல்வதை பற்றி கவலைப்படுகிறீர்கள். அவர்கள் உங்களை ஒருபோதும் பராமரிக்கவில்லை. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இந்த எளிய வார்த்தைகள் லான் அத்தையின் இதயத்தை இறுக்கின. ஆனால் அவர் நீண்ட நாட்களாக சுமந்து வந்த சுமையை குறைத்தது. திரும்பும் வழியில் மழை தொடங்கியது. இருவரும் ஒரு கைவிடப்பட்ட குடிசையில் தஞ்சம் புகுந்தனர். ஹியன் அருகில் அமர்ந்து அவரது மழைக்கோட்டால் லான் அத்தையை மறைத்தான். அவனது கை தற்செயலாக அவளது கரடுமுரடான கையை தொட்டது. இருவரும் நின்றனர். லான் அத்தை விரைவாக தனது கையை விலக்கிக் கொண்டார். இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது. மழைச் சத்தத்தின் மத்தியில் ஹியன் மெதுவாகச் சொன்னான், அத்தை, நான் உங்களை மிகவும் அன்பாக கருதுகிறேன். நீங்கள் தனியாக இவ்வளவு கஷ்டப்படுவதை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன். 48 வயது பெண் உடல் முழுவதும் நடுங்கினாள். பல ஆண்டுகளாக யாரும் அவளிடம் இவ்வளவு மென்மையாக பேசியதில்லை. கிராமத்திற்கு திரும்பும் போது ஹியன் பெரிய மூட்டையைச் சுமந்து கொண்டிருப்பதையும் லான் அத்தை பக்கவாட்டில் நடப்பதையும் கண்டு அக்கம் பக்கத்து பெண்கள் கிசுகிசுத்தனர். கைம்பெண்ணும் இளைஞனும் ஒன்றாக காட்டிற்குச் செல்வது நல்லதல்ல. ஹியன் சுற்றி பார்த்தான். அவன் கண்கள் பிரகாசித்தன. தவறான விஷயங்களைச் சொல்லாதீர்கள். நேர்மையான மனிதர்கள் வளைந்த வார்த்தைகளைப் பற்றி பயப்படுவதில்லை. லான் அத்தை விரைவாக ஹியனின் கையை பிடித்து இழுத்தார். மனம் வெப்பமாகவும் பயமாகவும் இருந்தது. அன்றிரவு லான் அத்தை சுடர்விட்ட தீயை பார்த்து கொண்டிருந்தார். உள்ளே யோசித்தார். காதல் விதை முளைத்துவிட்டது. வதந்திகள் காற்றைப் போல வேகமாக பரவின. அருகிலுள்ள சந்தை பெண்கள் கும்பலாகச் சேர்ந்து கொண்டனர். லான் அத்தை கடந்து சென்றபோது சிரிப்புகள் மற்றும் கிசுகிசுப்புகளை கேட்டு முகம் சிவந்து வீட்டிற்கு ஓடினார். ஹியன் இளைஞரை கொண்டு வந்து கூடைகளை பின்ன உதவினான். லான் அத்தை வருத்தமாக இருப்பதைக் கண்டு அவன் புருவங்களை கவிழ்த்தான். மக்கள் என்ன சொன்னாலும் அது முக்கியமல்ல. நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை. நான் யாரையும் உங்களை அவமதிக்க அனுமதிக்க மாட்டேன். மறுநாள் அவர்கள் மீண்டும் காட்டிற்குச் சென்றனர். வாசலில் இருந்து வெளியே வந்ததும் அண்டை வீட்டுக்காரர் மீனாட்சி அம்மாள் அவர்களை சந்தித்தார். மீண்டும் ஒன்றாகச் செல்கிறீர்களா? நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. எங்கு சென்றாலும் ஒரு இளைஞர் உங்களுடன் உள்ளார். ஹியன் எரிச்சலுடன் பதிலளித்தான். ஆனால் லான் அத்தை அவனை இழுத்துச் சென்றார். பிற்பகலில் குன்றிலிருந்து இறங்கும் போது லான் அத்தை தடுமாறி கீழே விழுந்தார். ஹியன் அவளை உறுதியாகத் தாங்கியது. அவள் அவனது விரைவான சுவாசத்தையும் உறுதியான கரங்களையும் உணர்ந்தாள்.
இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது. அன்றிரவு லான் அத்தை தூரத்தை பராமரிக்க முடிவு செய்தார். அவர் கியனை பாதிக்க அனுமதிக்க முடியாது. அல்லது இறந்த கணவனுக்கு கடமை தவற முடியாது. அவர் கியனை தவிர்க்கத் தொடங்கினார். காட்டிற்கு முன்னதாகவே சென்றார். ஆனால் கியன் கூர்மையாக இருந்தான். அமைதியாக அவளை பின்தொடர்ந்தான். ஒரு நடுப்பகல் லான் அத்தை விறகுகளை கட்டிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று தலை சுற்றல் ஏற்பட்டது. கீழே விழுந்தார். அத்தை, உங்களுக்கு என்ன ஆயிற்று? கியன் பதைபதைத்து ஓடி வந்தான். அவன் அவசரமாக ஒரு துணியை எடுத்து வியர்வையை துடைத்தான். ஓடிச் சென்று ஓடை நீரை கொண்டு வந்தான். பின்னர் மெதுவாக ஒரு மூங்கில் குழாயை அவள் உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தான். அத்தை, தயவு செய்து குடியுங்கள். என்னை இனி பயமுறுத்தாதீர்கள். அவன் குரல் நடுங்கியது. லான் அத்தையின் கன்னத்தில் ஒரு கண்ணீர் சொட்டியது. கியன் அனைத்து விறகுகளையும் சுமந்து வீட்டிற்கு கொண்டு வந்தான் மற்றும் அவளுக்கு ஒரு பானை அரிசி கஞ்சி சமைத்தான். சூடான கிண்ணம் முன் வைக்கப்பட்ட போது லான் அத்தை குரல் தழுதழுக்க, நீங்கள் ஏன் என்னிடம் இவ்வளவு கனிவாக இருக்கிறீர்கள்? கியன் நேராக அவள் கண்களில் பார்த்தான். நீங்கள் எவரையும் விட தகுதியானவர். நீங்கள் அன்புக்கு தகுதியானவர். காட்டில் லான் அத்தை மயங்கி விழுந்ததும் கியன் அவளை கவனித்துக் கொண்டதும் வதந்திகள் பரவின. லான் அத்தை முறிவு செய்ய முடிவு செய்தார். அவர் கியனை தவிர்க்க சுற்று வழியில் சென்றார். கியன் கதவை தட்டினான். ஆனால் அவர் திறக்கவில்லை. ஒரு மதியம் கியன் வாசலில் நின்று சோகமாக, ஏன் என்னை தவிர்க்கிறீர்கள்? லான் அத்தை உதடுகளை கடித்தார். மக்கள் மேலும் பேசுவதை நான் விரும்பவில்லை. போய் வா. பல நாட்கள் லான் அத்தை தனியாக காட்டிற்குச் சென்றார். பாதை நீண்டதாகத் தோன்றியது. அவரது மெல்லிய தோள்கள் சோர்வாக இருந்தன. அவர் கியனை நினைத்தார். ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டார். அந்த மழைக்காலம் வரை சரிவு வழுக்கலாக இருந்தது. லான் அத்தை கனமான விறகுகளை சுமந்து கொண்டிருந்தார். திடீரென்று வழுக்கி விழுந்தார். விறகு கட்டி அவள் மீது விழுந்தது. அவள் மயங்கி விழுந்தாள். ஒரு கனவு போன்ற நிலையில் அவள் கியன் தன்னை அவசரமாக அழைப்பதை கேட்டாள். லான் அத்தை காட்டில் விழுந்ததும் கியன் அவளை முதுகில் சுமந்து வந்ததும் விரைவாக கிராமம் முழுவதும் பரவியது. இந்த முறை வதந்திகள் ஊசிகளாக இல்லை, ஆனால் கத்திகளாக மாறியது. சந்தையில் மீன் வியாபாரி நாற்காலி தலையை அசைத்தார். நான் சொன்னேன், ஒரு விதவை கட்டுப்படுத்துவது கடினம். ஒரு இளைஞன் முட்டாள்தனமாக இருக்கிறான். மது கடையில் ஹுங் கேலியாகச் சிரித்தார். கியன் தனது 25 வயதை வீணாக்கிக் கொண்டிருக்கிறான். இன்னும் பல பெண்கள் அவனை பின்தொடர்கிறார்கள். ஆனால் அவன் தன்னை விட வயதான ஒரு பெண்ணுடன் சிக்கிக் கொண்டான். வீதிகளில் நடக்கும் போது லான் அத்தை தலையை கீழே கவிழ்த்துக் கொண்டார். ஒரு மதியம் கிராமத் தலைவர் பா அவள் வீட்டிற்கு வந்தார். அவர் முகம் கடுமையாக இருந்தது. லான், கிராமம் கிசுகிசுக்கிறது. நீங்கள் அந்த இளைஞனிடமிருந்து விலக வேண்டும். அவன் இன்னும் இளமையாக இருக்கிறான். அவனை மோசமான பெயரில் சிக்கவிடாதீர்கள். லான் அத்தை நடுங்கினார். மறுக்க முயன்றார். நான் அவனை என் மருமகன் போல நேசிக்கிறேன். பா பெருமூச்சு விட்டார். மக்கள் சொல்லாத வார்த்தைகள் இல்லை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிராமத் தலைவர் சென்ற பிறகு லான் அத்தை உடைந்து போனார். அவர் முறிவு செய்ய முடிவு செய்தார். அன்றிரவு கியன் வந்ததும் அவர் கதவை மூடினார்.
உறுதியாகக் கூறினார். இனி வர வேண்டாம். நான் உங்கள் வாழ்க்கையை அழிக்க விரும்பவில்லை. பிறகு கியன் வெளியே நின்று கொண்டிருந்தபடி கதவை சத்தமாக மூடினார். லான் அத்தை கீழே குனிந்து கண்ணீர் வழிந்தது. மனதளவில் சொன்னார், மன்னிக்கவும் கியன். ஆனால் கியன் விட்டுக் கொடுக்கவில்லை. அவன் கதவை தட்டினான். அத்தை, நான் தெளிவாக பேச வேண்டும். லான் அத்தை முகம் கல்லாக இருந்தது. போய் வா. நான் கேட்க விரும்பவில்லை. நீங்களும் என்னை நேசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். கியன் நேராக பார்த்தான். அவன் குரல் உறுதியாக இருந்தது. வார்த்தைகள் இடியைப் போல் ஒலித்தன. லான் அத்தை பேச்சிழந்தார். கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் கடித்துக் கொண்டாள். கியன் முன்னால் நகர்ந்தான். அவன் குரல் உறுதியாக இருந்தது. நான் சிந்தித்தேன். எனக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. எனக்கு உங்கள் மட்டுமே தேவை. இங்கு மக்கள் சிரித்தால் நான் உங்களை வேறொரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். நாம் மீண்டும் தொடங்கலாமா? இந்த தைரியமான முன்மொழிவு லான் அத்தையை திகைப்புறச் செய்தது. வீடு மற்றும் முதிய தாயை விட்டு வெளியேறுவதா? அவள் பின்வாங்கினாள். மகிழ்ச்சியும் பயமும் அடைந்தாள். பின்னர் இரவுகளில் லான் அத்தை தூக்கம் இழந்தார். ஒருபுறம் கடுமையான வாய்மொழி, மறுபுறம் இளைஞனின் நேர்மையான இதயம். கிராம மக்கள் மட்டும் அல்ல, கியனின் தாய் கூட கவலைப்படத் தொடங்கினார். அவர் தனது மகனை தேடிச் சென்றார். கனத்த குரலில், நான் வதந்திகளை கேட்டேன். நீங்களும் லான் அத்தையும் உண்மையில் ஒன்றாக இருக்கிறீர்களா? கியன் தனது தாயை உறுதியாக பார்த்தான். அம்மா, நான் உண்மையில் லான் அத்தையை நேசிக்கிறேன். அவர் நின்றார். அவள் உனக்கு 20 வயது மூத்தவள். எப்படி தாங்க முடியும்? கியன் உறுதியாக கூறினான். நான் தாங்க முடியும். லான் அத்தை இன்னும் துன்பப்படுவதை நான் பயப்படுகிறேன். அழுத்தம் அதிகரித்தது. கிராமத் தலைவர் பா மீண்டும் லான் அத்தையின் வீட்டிற்கு வந்தார். இந்த முறை அவர் நேரடியாக எச்சரித்தார். நீங்கள் கியனை வர அனுமதித்தால் நாங்கள் கூட்டம் அழைப்போம். இது கிராமத்தின் நற்பெயரை பாதிக்கும். லான் அத்தை மூர்ச்சையடைந்தார். சூழப்பட்டார். ஆனால் கியன் ஒரு எதிர்பாராத நடவடிக்கை எடுத்தான். ஒரு மாலை கிராமம் மண்டபத்தில் கூடியிருந்தபோது கியன் உள்ளே நடந்து வந்தான். மையத்தில் நின்று தெளிவாக கூறினான், இன்று நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் லான் அத்தையை நேசிக்கிறேன். அது உண்மை, வதந்தி அல்ல. மண்டபம் ஆரவாரித்தது. பா மேசையை தட்டினார். நீ என்ன சொல்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? அவள் உனக்கு 2 மடங்கு வயது. கியன் தலையை உயர்த்தினான். எனக்கு தெரியும். ஆனால் உணர்வுகள் என் உடைமை. வாழ்க்கையும் என் உடைமை. நான் ஒப்புதலுக்காக கேட்கவில்லை. ஆனால் பொய்களை வளர வேண்டாம். அன்றிரவு கியன் லான் அத்தையின் வீட்டிற்குச் சென்றான். அவனை பார்த்ததும் அவள் கத்தினாள். நீ ஏன் அப்படி செய்தாய்? நீ உன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறாய். கியன் அமைதியாக அவளது கையை பிடித்தான். இல்லை அத்தை, நான் உண்மையாக வாழ விரும்புகிறேன். தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் நான் உன்னை தேர்வு செய்கிறேன். உங்கள் வாழ்க்கை போதும். நான் உங்களை பாதுகாக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் லான் அத்தையின் இதயத்தை அடித்துக் கொள்ளச் செய்தன. அந்த இரவுக்குப் பிறகு கிராமம் கொந்தளிப்படைந்தது. சில ஆண்கள் கியனை மிரட்டி தடுத்தனர். இந்த பைத்தியத்தை விட்டுவிடு, இல்லையெனில் கிராமம் கடுமையாக நடந்து கொள்ளும். கியன் நேராக நின்று கண் சிமிட்டவில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள். நான் லான் அத்தையை விட்டுவிட மாட்டேன். லான் அத்தை பதட்டமடைந்தார்.
அவர் கியனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். கண்ணீர் வழிந்தது. கியன், எனது முடிவு. என்னை இனி தேடாதே. இந்த உணர்வுக்கு இந்த கிராமத்தில் இடமில்லை. ஆனால் கியன் அவளை போக அனுமதிக்கவில்லை. அவன் அவளது கையை பலமாக பிடித்து உறுதியாக கூறினான், அத்தை, நீங்கள் தவிர்ப்பது முடிவை தீர்த்து வைக்கும் என்று நினைக்கிறீர்களா? நான் கிராமத்திற்கு நிரூபிப்பேன். உங்களை நேசிப்பது பாவமல்ல. நான் உங்களை மணக்க கிராமத்திடம் அனுமதி கேட்பேன். லான் அத்தை மலைத்து போனார். இதயம் நிற்கும் அளவிற்கு. திருமணமா? நீ பைத்தியமா? கிராம மரபுகள் அனுமதிக்காது. மரபுகள் நியாயமற்றதாக இருந்தால் நான் அவற்றை உடைப்பேன். கியன் கடுமையாகச் சொன்னான். நான் யாரும் சிரிப்பதை பற்றி பயப்படவில்லை. உங்களை இழக்க நேரிடும் என்று மட்டுமே பயப்படுகிறேன். மறுநாள் கியன் கிராமத் தலைவர் பாவை கண்டு லான் அத்தையுடன் முறையான திருமணம் செய்து கொள்ள அனுமதி கேட்டான். பா வியந்து பார்த்தார். நீ பைத்தியமா? முழு கிராமமும் எதிர்க்கிறது. நீ திருமணம் செய்து கொள்ள கேட்கிறாய். கியன் அமைதியாக இருந்தான். நான் ஒப்புதலுக்காக கேட்கவில்லை. நான் தெரிவிக்கிறேன். தேவைப்பட்டால் நான் லான் அத்தையுடன் இங்கிருந்து புறப்படுவேன். இந்த செய்தி கிராமத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மக்கள் சிரித்தார்கள், சபித்தார்கள். அன்றிரவு லான் அத்தை ஒரு எண்ணெய் விளக்கின் அருகில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் வெளிறியிருந்தது. இதயம் குழப்பமடைந்தது. தொடர்ந்தால் பாதை புயலாக இருக்கும். பின்வாங்கினாள். இந்த இதயம் தாங்க முடியுமா? கியன் லான் அத்தையை மணக்க அனுமதி கேட்ட செய்தி பரவியபோது கிராமம் குழப்பமடைந்தது. மக்கள் இனி இரகசியமாக பேசவில்லை. ஆனால் வெளிப்படையாக கோபமடைந்து சபித்தனர். ஒரு மதியம் ஒரு குழு ஆண்கள் ஹுங் தலைமையில் லான் அத்தையின் வீட்டிற்கு வந்தனர். லான் ஹுங் மேசையை தட்டினார். கடுமையான குரலில், நீங்கள் கிராமத்தின் மரியாதையை பராமரிக்க வேண்டும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் தொடர்ந்து அவனை சந்தித்தால் முழு கிராமமும் உங்களை புறக்கணிக்கும். லான் அத்தை நடுங்கினார். அமைதியாக இருக்க முயன்றார். நான் எதுவும் தவறு செய்யவில்லை. நியாயமா? மற்றொருவர் கத்தினான். அவன் திருமணத்திற்கு கிராமத் தலைவர் முன்பாக விண்ணப்பித்தான். ஒரு வயதான பெண் இளைஞனை மயக்குகிறாள். அவமானம். கடுமையான வார்த்தைகள் சவுக்கடி போல் இருந்தன. லான் அத்தை கீழே உட்கார்ந்து கைகளால் முகத்தை மூடிக்கொண்டார். அந்த நேரத்தில் கியன் தோன்றினான். அவன் உள்ளே நடந்து உறுதியாக கூறினான், என் அத்தையை அவமதிக்காதீர்கள். குறை சொல்ல வேண்டுமென்றால் என்னிடம் சொல்லுங்கள். நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்னை கட்டாயப்படுத்தவில்லை. ஹுங் நேராக கியனை நோக்கி சுட்டிக்காட்டினார். நீ திமிர் பிடித்தவன். நீ மரபுகளை உடைக்க முயல்கிறாயா? ஒரு இளைஞன் தன்னை விட வயதான பெண்ணை மணப்பது எப்படி? இது இயற்கைக்கு மாறானது. கியன் நேராக பார்த்தான். தப்பிக்க முயல்லாமல், நான் லான் அத்தையை உண்மையிலேயே நேசிக்கிறேன் என்பது மட்டுமே எனக்கு தெரியும். நான் மரியாதைக்காக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். மரபுகள் நியாயமற்றதாக இருந்தால் நான் அவருடன் இங்கிருந்து வெளியேறுவேன். இந்த வார்த்தைகள் கும்பலை ஆரவாரிக்கச் செய்தன. ஒருவர் கிண்டலாகச் சொன்னார், போய் பார், நீங்கள் எவ்வளவு காலம் உயிர் வாழ முடியும்? ஆனால் கும்பலில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அவர்கள் ஒருவரையொருவர் நேசிப்பதில் தவறு எதுவும் இல்லை. அது வயது வித்தியாசம் மட்டுமே. அன்றிரவு லான் அத்தை நெருப்பின் மீது அமர்ந்தது போல் இருந்தது. அவர் முடிவு செய்தார், நிறுத்த வேண்டும்.
இல்லையெனில் கியன் எல்லாவற்றையும் இழப்பான். கியன் வந்தபோது அவள் கண்ணீரை துடைத்து பற்களை கடித்துக் கொண்டாள். கியன், கேள், இனி வராதே. முழு கிராமமும் எங்களை புறக்கணிப்பதை என்னால் தாங்க முடியாது. என்னால் ஏற்படும் குழப்பத்திற்காக உங்கள் வாழ்க்கையை அழிக்காதீர்கள். கியன் அவளது கையை பலமாக பிடித்தான். அவனது கண்கள் பிரகாசித்தன. அத்தை, நீங்கள் இதுவரை பல தியாகங்களைச் செய்துள்ளீர்கள். இப்போது உங்களுக்காக தியாகம் செய்வது என் முறை. நான் உங்களை விட்டுவிட மாட்டேன். லான் அத்தை அவன் தோளில் அழுதாள். ஆனால் பின்னர் அவள் அவனை தள்ளிவிட்டு உடைந்த குரலில், இல்லை, என்னால் முடியாது. செய்தி கியனின் தாயின் காதுகளை எட்டியது. அவர் தனது மகனை தேடிச் சென்றார். மூச்சு திணறும் குரலில், கியன், நீ இப்படிச் செய்வது என் இதயத்தை வலிக்கச் செய்கிறது. மக்கள் உன்னை திட்டுகிறார்கள். நான் கேட்பது வலிக்கிறது. நீயே சிந்தித்துப் பார். இது மதிப்புள்ளதா? கியன் தனது தாயை பார்த்தான். கண்கள் ஈரமாக இருந்தன. அம்மா. லான் அத்தை தனிமையில் பல துன்பங்களை அனுபவித்தார். நான் ஈடு செய்ய விரும்புகிறேன். ஒரு முறை மட்டும் நம்புங்கள். பாவும் பெருமூச்சு விட்டார். அவர் தனது மகனின் உணர்வுகளை புரிந்து கொண்டார். ஆனால் பொது அபிப்பிராயத்தின் பளுவையும் உணர்ந்தார். கிராமக் கூட்டத்தின் நாளில் மண்டபம் நிரம்பியிருந்தது. கிராமத் தலைவர் பா எழுந்து கடுமையான குரலில், இன்று நாங்கள் கியன் மற்றும் லான் விஷயத்தை விசாரிக்கிறோம். இது மரபுகளை மீறுவதாகும். மற்றவர்களின் கருத்து என்ன? பேச்சொலி எழுந்தது. நாம் கண்டிப்பாக தடை விதிக்க வேண்டும். ஆனால் குழப்பத்தின் மத்தியில் ஒரு முதிய குரல் எழுந்தது. இது 9 அத்தை. அவரும் இளம் வயதிலேயே கைம்பெண்ணாகிவிட்டார். நீங்கள் மரபுகளை மீறுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் எந்த மரபு மக்கள் ஒருவரையொருவர் நேசிப்பதை தடுக்கிறது? நான் வாய்மொழியை பயப்படுவதால் முழு வாழ்க்கையையும் தனிமையில் கழித்தேன். வாழ்க்கையின் இறுதியில் அப்படி வாழ்வதே பாவம் என்று நான் உணர்கிறேன். அவர்கள் உண்மையிலேயே ஒருவரையொருவர் நேசித்தால் ஏன் தடுக்க வேண்டும்? மண்டபம் சில வினாடிகள் நிசத்தமாக இருந்தது. பின்னர் எதிர்ப்பு குரல்கள் மீண்டும் எழுந்தன. லான் அத்தை மண்டபத்தின் நடுவில் அமர்ந்திருந்தார். இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. பா மேசையை தட்டினார். கியன், இது உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. நீங்கள் நிறுத்துவதாக உறுதியளித்தால் கிராமம் மன்னிக்கும். இல்லையெனில் இருவரும் புறக்கணிக்கப்படுவார்கள். அனைத்து கண்களும் கியனை நோக்கின. அவன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து தெளிவாக பேசினான். நான் உறுதியளிக்க மாட்டேன். நான் லான் அத்தையை நேசிக்கிறேன். கிராமம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் அவருடன் வெளியேறுவேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாங்கள் எதுவும் தவறு செய்யவில்லை. நாங்கள் வெறுமனே உண்மையாக வாழ முயலுகிறோம். இந்த வார்த்தைகள் மண்டபத்தில் ஒரு சுத்தியல் அடி போல் இருந்தன. காற்றோட்டம் மற்றும் சாபங்களுக்கு இடையில் கியன் லான் அத்தையின் கையை பிடித்து அவளை எழுப்பினான். லான் அத்தை நடுங்கினார். கண்ணீர் பெருகியது. அவர் ஒருபோதும் கிராமத்தை எதிர்க்கவில்லை. ஆனால் இன்று கியனின் இறுக்கமான பிடி அவர் இனி தனிமையில் இல்லை என்பதை உணர வைத்தது. அன்றிரவு கியன் லான் அத்தையின் வீட்டிற்கு வந்து எண்ணெய் விளக்கின் முன் அமர்ந்தான். அவர் கடுமையாக இருந்தார். அத்தை, நான் முடிவு செய்துவிட்டேன். கிராமம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உங்களை அழைத்துச் செல்வேன். நான் யோசித்தேன். நகரத்திற்குச் சென்று ஒரு தொழிலாளியாக வேலை செய்ய முடியும். ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுக்க முடியும். நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும்.
லான் அத்தை பயந்து போனார். கண்கள் ஈரமாக இருந்தன. கியன், நீங்கள் சுலபமாகச் சொல்கிறீர்கள். சொந்த ஊரை விட்டு வெளியேறுவது எளிதல்ல. உங்கள் அம்மாவும் அவள் வருத்தப்படுவாள் என்பது உங்களுக்குத் தெரியும். கியன் மெதுவாகச் சொன்னான். ஆனால் காலப்போக்கில் அம்மா புரிந்து கொள்வாள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தனிமையில் வாழ்வதை நான் விட்டுவிட முடியாது. லான் அத்தை பயந்தார். ஆனால் கியன் அவளது கையை பிடித்தான். உறுதியாக இருந்தான். நான் கவனித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். மறுநாள் பாவும் ஒரு குழுவும் மீண்டும் வந்தனர். லான், நாங்கள் கடைசியாகச் சொல்கிறோம். வெளியேறுங்கள் அல்லது கிராமத்தை விட்டு வெளியேறுங்கள். லான் அத்தை நடுங்கினார். இதயம் சுருங்கியது. அவர் இறுதி வரம்பை அடைந்துவிட்டார் என்பதை புரிந்து கொண்டார். லான் அத்தை இன்னும் எதுவும் சொல்ல முடியாதபோது கியன் வெளியே இருந்து உள்ளே நடந்து வந்தான். அவன் லான் அத்தைக்கு முன்னால் நின்று உரத்த குரலில் சொன்னான். கிராமம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் வெளியேறுவோம். மண்டபம் மீண்டும் கூட்டப்பட்டது. வாய்ப்புச் சரம் போன்று இருந்தது. லான் அத்தைக்கு முன்னால் கியன் தனது உறுதியான கையை நீட்டினான். அவனது கண்கள் பிரகாசித்தன. வாருங்கள் அத்தை, என்னுடன் வாருங்கள். லான் அத்தை தயங்கினார். கியனின் கையை விட்டுவிட்டால் அவர் தனது நற்பெயரை பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் அவரது இதயம் வாடும். அந்த கையை பிடித்தால் அவர் எல்லாவற்றையும் இழப்பார். அந்த நேரத்தில் 9 அத்தை மீண்டும் தனது கேழ்வரிசியை ஊன்றிக்கொண்டு முன்னேறினார். மனித வாழ்க்கை குறுகியது. அவர்கள் ஒருவரையொருவர் நேசித்தால் அவர்கள் நேசிக்கட்டும். தடை செய்வதால் யாரும் அவர்களுக்கு பதிலாக வாழ முடியுமா? இடி முழக்கம் செய்தது. மழை தொடங்கியது. கும்பல் குழப்பமடைந்தது. கியன் மெதுவாக முணுமுணுத்தான். அத்தை, பயப்படாதீர்கள். ஒரு தலையசைப்பு மட்டுமே. நான் உங்கள் கையை பிடித்து இங்கிருந்து அழைத்துச் செல்கிறேன். லான் அத்தையின் கண்ணீர் மழையில் கலந்தது. அவர் கியனின் நீட்டிய கையையும் சுற்றியுள்ள கிராமத்தையும் பார்த்தார். சிலர் சபித்தனர். மற்றவர்கள் அமைதியாக இருந்தனர். லான் அத்தை கண்களை மூடிக்கொண்டார். கை நடுங்கியது. கியனின் கையில் வைக்க முயன்றது. முழு மண்டபமும் மூச்சை பிடித்திருந்தது. ஆனால் அவளது விரல்கள் கிட்டத்தட்ட தொடும் தருணத்தில் அவள் திடீரென்று நின்றாள். கண்ணீர் சரிந்தது. அவள் திரும்பி மூச்சு திணற, கியன், அத்தை. வார்த்தைகள் மழையில் மூழ்கின. கியன் இன்னும் நின்று கொண்டிருந்தான். கை நீட்டப்பட்டது. பார்வை உறுதியாக இருந்தது. லான் அத்தை இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தார். காதல் மற்றும் பயத்தால் இதயம் கிழிக்கப்பட்டது. கதை அந்த தீர்மானகரமான தருணத்தில் நிறுத்தப்பட்டது. லான் அத்தை அந்த கையை பிடித்து மகிழ்ச்சியை தேடுவாரா அல்லது தற்காலிக அமைதிக்காக அதை விட்டுவிடுவாரா என்று யாருக்கும் தெரியாது. ஆம்.